வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம பார்த்துட்டிங்கன்னா இது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்னுடைய 5வது பாகம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஏன் நான் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 5 வீடியோ நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிட்டு இருக்கிற என்டிபிசி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஆகட்டும், ரயில்வே எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் மெயினாக இது எல்லாத்துலேயுமே புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இல்லாதது இருக்கவே இருக்காது. சரியா? ஸோ அதனால தான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் நான் ஆல்ரெடி 120 புத்தகங்களை நான் கவர் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக எல்லாமே ஷார்ட்கட் வைத்து மட்டும்தான், ஷார்ட்கட் மட்டும்தான் அதில் இருக்கும். ரைட்டா? சரி, இதுதான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 121 டு 135. இதில் ஒரு 15 டு 20 புக் நான் ஷார்ட்கட் சொல்லுவேன். ரைட்டா? சரி, இதில் பாருங்க, இது இந்த புத்தகத்தினுடைய பெயரை பார்க்கலாம். த ஹிடன் ஹிந்து அப்படின்ற புத்தகம் எழுதினது அக்ஷத் குப்தா. சரியா? த ஹிடன் ஹிந்து, அக்ஷத் குப்தா. இந்த புத்தகத்தை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஹிடன். சரியா? ஹிடன்னா மறைஞ்சிருக்கிறது. ஹிடன், ஹிடன் அப்படின்னாலே மறைந்து இருக்கிறது. ஸோ அப்போ மறைஞ்சிருந்தா எப்படி மறைஞ்சதுன்னா ஷட், அதாவது ஷட் அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ஷட் த டோர். சரியா? டோரை சாத்தியாச்சு. டோரை சாத்திட்டு இப்ப ஷட் அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஷட், ஷட் த டோர், டோரை சாத்திட்டு அவன் மறைஞ்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஷட்டு, ஷட்டுனா ஹிடன், ஹிடன்னா மறைஞ்சிருக்கான். எப்படி மறைஞ்சிருக்கான் அப்படின்னா டோரை சாத்திட்டு. ஸோ ஷட் த டோர். ஸோ ஹிடன், ஹிடன்னா பார்த்துட்டீங்கன்னா ஷட் த டோர். அப்ப அக்ஷத் குப்தா, அக்ஷத் குப்தா. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதே மோடி கவர்மெண்ட் நியூ சர்ஜ் ஆஃப் கம்யூனலிசம் அப்படின்ட்டு. சரியா? அதாவது மோடி கவர்மெண்ட் நியூ சர்ஜ் ஆஃப் கம்யூனலிசம் எழுதுனது சீதாராம் யெச்சூரி. சரியா? சீதாராம் யெச்சூரி. ரைட்டா? சரி, இப்போ பார்த்துட்டீங்கன்னா இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சரி ஓகே, இப்போ பாருங்க. ஸோ கம்யூனலிசம் அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தமிழில் என்னன்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, கம்யூனலிசத்துக்கு தமிழில் வகுப்புவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட வகுப்பை என்ன சொல்றது, பாரபட்சமாக நடத்துறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ரைட்டா? வகுப்புவாத கலவரம் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. ஸோ அப்போ அதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, கம்யூனலிசம். சரியா? வகுப்புவாத கலவரம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்ட்டு. சரியா? நம்ம எந்திரிச்சு அதுக்கு குரல் கொடுக்கணும். எச்சூரி. சரியா? எச்சூரி அப்படின்னா நம்ம எந்திரிச்சு நிக்கணும், குரல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ரைட்டா? எச்சூரி, எச்சூரி அப்படின்றது நம்ம குரல் கொடுக்கணும். சரியா? வகுப்புவாத கலவரம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அந்த கலவரத்தை பார்த்துட்டீங்கன்னா எதிர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா குரல் கொடுக்கணும், எந்திரிச்சு குரல் கொடுக்கணும். எச்சூரி. ரைட்டா? அடுத்தது பாருங்க, அவுட்லா அப்படின்றது சட்டத்திற்கு புறம்பா அப்படின்னு அர்த்தம். சரி, அந்த அவுட்லா அப்படின்ற புக்கை எழுதுனது ராய் மோக்ஸ்ஹாம், ராய் மோக்ஸ்ஹாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த புத்தகத்தை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்னா, அவுட்லா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்னா, இங்க ராயின் இருக்குல்ல, ராய் அப்படின்றத நம்ம கொஞ்சம் திருப்பி இதை அப்படியே மாத்தி போடுவோம். ROYOIORன்னு போடலாம், யார் அப்படின்னு போடலாம், யார். ஸோ யார் அப்படின்னா யாரு. சரியா? யார் அப்படின்னா யாரு, அதாவது யார் சட்டத்திற்கு புறம்பாக நடந்தாங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க. சரியா? அதாவது அவுட்லா அப்படின்ற வார்த்தைக்கு தமிழர்த்தம் என்னன்னா சட்டத்திற்கு புறம்பாக. சரியா? அவுட்லா அப்படின்றது சட்டத்திற்கு புறம்பாக அப்படின்ட்டு அர்த்தம். சரியா? இதுல யார் சட்டத்திற்கு புறம்பாக நடந்தாங்க அப்படின்றத இதுல கேட்கறதா வச்சுக்கோங்க. சரியா? ராய் அப்படின்றத திருப்பி போட்டா பார்த்துட்டீங்கன்னா யார் அப்படின்றத யாரு. சரியா? ராய். ஓகே, அடுத்த புக்கை பாருங்க. ஒரே ஒரு செகண்ட். கம்யூனலிசம். ஓகே, இது அவுட்லா. அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் குல்லம் குல்லா. சரியா? குல்லம் குல்லா அப்படின்ற புத்தகம் எழுதுனது ரிஷி கபூர். குல்லம் குல்லா எழுதுனது ரிஷி கபூர். இந்த புத்தகத்தை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ஓகே, இங்க பாருங்க, ஒரு கப்பு குள்ள தண்ணிய ஊத்து அப்படின்ட்டு. சரியா? கப்பு குள்ள தண்ணிய ஊத்து. சரியா? கப்பு குள்ள, குல்லம் குல்லா அப்படின்னா குள்ள. இல்லைன்னா நம்ம இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம், குள்ளம் அப்படின்னா குளம் ஞாபகம் வச்சுக்கலாம். குளத்துக்குள்ள ஒரு கப்பு கிடக்குது அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? இல்லைன்னா ஒரு குளத்துக்கு கீழே குளத்துல கப்பல் மிதக்குது, எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா?
ஸோ அது நம்மளோட இதுதான். ஸோ குல்லம் குல்லா, கப்பு குள்ள, சரியா? கப்பு குள்ள. நம்ம இதே கப்பை வச்சு நம்ம இன்னொரு ஷார்ட்கட்டுமே ஞாபகம் வச்சோம்ல. அதாவது கப்புனா காப்பி, அதாவது ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட். ரைட்டா? நம்ம எந்திரிச்ச உடனே காலையில் நம்மளுடைய ஹார்ட் வந்து என்ன சொல்ல, என்ன குடிக்கணும்னு தோணும் அப்படின்னா காப்பி குடிக்கணும்னு தோணும் அப்படின்ட்டு. கபில் தேவனுடைய வாழ்க்கை வரலாறு தான் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? அடுத்தது ஸ்லம்டாக் மில்லியனர் எழுதுனது வந்து விகாஸ் ஸ்வரூப். ஸ்லம்டாக் மில்லியனர் வந்து எழுதுனது விகாஸ் ஸ்வரூப் அப்படின்றவர் தான். ரைட்டா? ஓகே. ஸோ மில்லியன் அப்படின்னாலே வந்து 10 லட்சம். சரியா? 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம இதை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, மில்லியனர். சரியா? மில்லியனர் அப்படின்னாலே 10 லட்சம். அப்போ 10 லட்சம்னாலே காசு தான். சரியா? காசு வந்து வரம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்வரூப் அப்படின்னா வரம் அப்படின்னு. வரூப் வரம். சரியா? காசு வரம் கிடைக்குது, மில்லியனர் ஆயாச்சு. சரியா? லட்சாதிபதி ஆயாச்சு. காசு வரம் கிடைக்குது, லட்சாதிபதி ஆயாச்சு அப்படின்ட்டு. அடுத்த புத்தகத்தை பாருங்க. இந்த புத்தகத்தின் பேர் வந்து அபிநய தர்ப்பன். சரியா? அபிநய தர்ப்பன். அபிநய நா எழுதுனது நந்திகேஸ்வரா. ஸோ எழுதுனது வந்து பார்த்துட்டீங்கன்னா யார் அப்படின்னா நந்திகேஸ்வரா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அபிநய தர்ப்பன் எழுதுனது நந்திகேஸ்வரா. அடுத்தது லஜ்ஜா. சரியா? அடுத்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா லஜ்ஜா எழுதுனது தஸ்லிமா நஸ்ரின். அடுத்த புத்தகம் வந்து லஜ்ஜா எழுதுனது தஸ்லிமா நஸ்ரின். இந்த புத்தகத்தை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இங்க பாருங்க. லா தா மா நா. சரியா? லா தா மா நா அப்படின்னு அப்படியே ஒரே வார்த்தையில வருது இல்ல. லா அடுத்து தா அடுத்து மா அடுத்து நா அப்படின்னே வருது. ரைட்டா? ஸோ அப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ரைட்டா? லா தா மா நா அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். லஜ்ஜா லா, அடுத்து தா மா நா, தஸ்லிமா நஸ்ரின் அப்படின்ட்டு. அடுத்தது ஓகே. அடுத்த புத்தகத்தை பாருங்க. மஜ்யா ஜல் மாச்சி சித்தர் கதா எழுதுனது சாந்தாபாய் கம்ப்ளே. சாந்தாபாய் கம்ப்ளேயால் எழுதப்பட்ட மஜ்யா ஜல்மச்சி சித்தர் கதா அப்படின்ற ஒரு புத்தகம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. நம்ம வந்து இங்க பாருங்க. மஜ்யா அப்படின்றது வந்து மே மாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மஜ்யா அப்படின்னா மே மாசம். ஜல் மச்சி, அப்ப மே மாசம் ஆயிடுச்சு. மச்சி. சரியா? நம்ம வந்து எங்க போலாம் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா சித்தாருக்கு போலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. சரியா? மே மாசம் ஆயிடுச்சு மச்சி, நம்ம வந்து எங்க போலாம் அப்படின்னா சித்தாறு அணைக்கு போகலாம். சித்தாறு டேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சித்தாறு அணைக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து ரொம்ப குளிரும், அதனால வந்து கம்பளி எடுத்துட்டு போகலான்ட்டு இன்னொருத்தர் ஐடியா கொடுக்குறாரு. சரியா? இப்படி நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ரைட்டா? ஸோ மே மாசம் ஆயிடுச்சு மச்சி, நம்ம வந்து சித்தாருக்கு போகலாம். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப குளிரா இருக்கும், இப்போ வந்து கம்பளி எடுத்துட்டு போகலாம். ஸோ சாந்தாபாய் கம்பளி அப்படின்ட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த புத்தகம் வந்து த ரோட் ஹெட் எழுதுனது பில்கேட்ஸ். த ரோட் ஹெட் பில்கேட்ஸால் எழுதப்பட்டது. இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க. ஸோ ரோடு அஹெட் முன்னாடி ரோடு போய்கிட்டு இருக்கு. ஆனால் நடுவில் என்ன வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய கேட் வந்து நம்மளை நிப்பாட்டிடுச்சு. சரியா? ரோடு அஹெட் நம்ம ரோட்ல நேராக போய்கிட்டு இருக்கோம், ஆனால் நடுவில் வந்து ஒரு பெரிய கேட் வந்து நம்மளை நிப்பாட்டிருச்சு அப்படின்னு ஞாபகம். ரோடு அஹெட் கேட் வந்து நிப்பாட்டிருச்சு, பில்கேட்ஸ். அடுத்த புத்தகம் வந்து செட் த பாய் ஃப்ரீ எழுதுனது ஜானி மார். செட் த பாய் ஃப்ரீ எழுதுனது ஜானி மார். இந்த புத்தகத்தை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, அதாவது செட் த பாய் ஃப்ரீன்னு என்ன, அந்த பையனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விடு. நீ ஃப்ரீயா விட்டனா அந்த பையன் வந்து மாறி மாறி அவங்க ப்ளே பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு. சரியா? மார் அப்படின்றது மாறி மாறி அவங்க ப்ளே பண்ணுவாங்க. நீ ஃப்ரீயா விட்டாதான் வந்து அவங்க மாறி மாறி ப்ளே பண்ணுவாங்க. மாறி அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? செட் த பாய் ஃப்ரீ. அடுத்த புத்தகம் வந்து மிருட்டுஞ்சை, சிவாஜி சாவன் எழுதுனது. மிருட்டியுஞ்சை சிவாஜி சாவன். ஓகே. இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, சிவாஜி அவர்களுக்கு அஞ்சை அப்படின்னா அஞ்சலி ஞாபகம் வச்சுக்கலாம். அஞ்சை அப்படின்னா அஞ்சலி. ஸோ சிவாஜி அவர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அஞ்சலி செலுத்துனாங்க அப்படின்ட்டு. ரைட்டா? சிவாஜி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துனாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஓகே. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸோ சிவாஜி மிருட்டுஞ்சை அஞ்சை அப்படின்னா அஞ்சலி. சரியா? அஞ்சலி. அப்ப சிவாஜி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்த புத்தகத்தின் பெயர் வந்து பிஃபோர் மெமரி ஃபேட்ஸ்.
பிஃபோர் மெமரி ஃபேட்ஸ் எழுதுனது ஃபாலி எஸ் நரிமன். ஃபாலி எஸ் சாம், அதாவது ஃபாலி சாம் நரிமன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் இது. சரியா, சுயசரிதம், அவர் வாழ்க்கை வரலாறு அவரே எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, பிஃபோர் மெமரி ஃபேட்ஸ், எஃப்ஏ. இங்க பாருங்க, எழுதுனது ஃபாலி, எஃப்ஏ. சரியா, எழுதுனது வந்து பார்த்துட்டீங்கன்னா யாருன்னா ஃபாலி. ஸோ அப்போ ஃபேடு ஃபாலி, ஃபேடு ஃபாலி. அடுத்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தின் பேர் வந்து ஐ மீ மைன். சரியா, ஐ மீ மைன் எழுதுனது ஜார்ஜ் ஹாரிசன். ஐ மீ மைன், ஜார்ஜ் ஹாரிசன். இந்த புத்தகத்தை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, ஜார்ஜ் அப்படின்றவர் வந்து ஹரின்னு சொல்றாரு. அதாவது ஹர்ரி அப்படின்றத வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஹர்ரி, அதாவது ஹர்ரி, சீக்கிரமா போங்க, சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்ட்டு. அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு என்னன்னா, நானா அல்லது நான் தானா இல்ல நானே தானா அப்படின்ட்டு. ஐ நானா நானா நானான்ட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஒருத்தர் ஹர்ரி அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப நம்ம ஐ மீ மைன்னா என்னது, நானா. திருப்பியும் கேட்கிறேன் நானா, திருப்பியுமே கேட்கிறேன் நானா அப்படின்னு. ஏன்னா ஐ மீ மைன் எல்லாமே நம்மளதான் குறிக்கும். சரி, அப்ப திரும்ப திரும்ப கேட்கிறேன். அப்ப ஹர்ரின்னு சொல்றாரு, சீக்கிரமா கிளம்பு சீக்கிரமா கிளம்பு. அப்ப நானா நானா நானான்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா, ஜார்ஜ் ஹாரிசன், ஹாரிசன். அடுத்த புத்தகம் பாருங்க, பாய்ஸ் டோன்ட் க்ரை. இதுக்கு இந்த புத்தகம் எழுதுனது மேகனா பண்ட். பாய்ஸ் டோன்ட் க்ரை இந்த புத்தகத்துக்கு வந்து நம்ம ஈஸியாவே ஷார்ட்கட் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஸோ பாய்ஸ் பாய்ஸ் வந்துட்டு மேகனா விட்டுட்டு போனா அழக்கூடாது அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, ஸோ எந்த படத்துல வரும், வாரணம் ஆயிரம் படத்துல. சரியா, மேகனா விட்டுட்டு போனா பாய்ஸ் வந்து அழக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வைத்து கொள்ளலாம். ரைட்டா, சரி. அடுத்தது பாருங்க, செகண்ட். பாய்ஸ் டோன்ட் க்ரை. ஓகே, அடுத்த புத்தகம் வந்து ஸ்லீப்பிங் ஆன் ஜூபிட்டர் எழுதுனது அனுராதா ராய். ஸ்லீப்பிங் ஆன் ஜூபிட்டர் எழுதுனது அனுராதா ராய். இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இங்க பாருங்க, ஜூபிட்டர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுக்கு வந்து மொத்தம் 8 கிரகங்கள் இருக்கு. மெர்க்குரி, மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், அடுத்து வந்து ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4 கிரகத்தை வந்து டெரிஸ்ட்ரியல் பிளானட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அல்லது ராக்கி பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் கல்லு தான். ரைட்டா, இந்த 4 கிரகத்தை வந்து கேசஸ் பிளானட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபுல்லா வந்து கேஸ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது, கேஸ் மட்டும்தான். அப்ப கேஸ்னா வந்து ரொம்ப 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 அடர்த்தி கம்மியா இருக்கும். ஸோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அப்படிதான் நம்ம இந்த புக்கை வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம். ஜூபிட்டர்ல படுத்திருக்கிறான். சரியா, ஜூபிட்டர்ல வந்து இந்த ஜூபிட்டர் கிரகத்துல வந்து ஒருத்தன் படுத்திருக்கிறான். அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜூபிட்டர்லாம் தூங்காத அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஜூபிட்டர்ல நீ தூங்காத, விழுந்துருவ. ஏன்னா அது வந்து ஃபுல்லா கேஸால ஆன பிளானட். தூங்காத ஜூபிட்டர். சோ ஜூபிட்டர்ல நீ தூங்காத. அனுராதான்றத தூங்காத அப்படின்னு ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ரைட்டா, ஸ்லீப்பிங், தூங்காத. அடுத்த புத்தகம் வந்து பார்த்துட்டீங்கன்னா த டெவில்ஸ் அட்வொகேட் எழுதுனது கரண் தப்பார். அடுத்த புத்தகம் வந்து டெவில்ஸ் அட்வொகேட் எழுதுனது கரண் தப்பார். சரி, ஓகே. இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னாலே வந்து யாரை வந்து டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு முரண்பாடா வந்து ஒருத்தர் வந்து ஆர்கியூமெண்ட் வச்சாருன்னா அது அவரை தான் வந்து டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தப்பு தப்பா ஆர்கியூமெண்ட் பண்றது, தப்பு தப்பா. சரியா, கரண் தப்பு தப்பா ஆர்குமெண்ட் பண்றது டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு தப்பா டெவில்ஸ் அட்வொகேட் ஆர்குமெண்ட் பண்றாரு. அடுத்தது எ நேஷன் இன் மேக்கிங் எழுதுனது சுரேந்திரநாத் பானர்ஜி. சரியா, நம்ம சித்ரா பானர்ஜி தனியா பார்த்தோம். ரைட்டா, இது சுரேந்திரநாத் பானர்ஜி. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாருங்க, நம்மளுடைய நாட்டை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த உருவாக்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம், சரியா, முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய பேனர் வச்சு கொண்டாடணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பெரிய பெரிய பேனர், சரியா, உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டா உருவாக்கி முடிக்கிறப்ப நல்ல பெரிய பெரிய பேனர் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றதுதான். ரைட்டா, பேனர் ஜி. ரைட்டா, பேனர் ஜி. நேஷன் இன் மேக்கிங், இதை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா, நேஷனை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த புத்தகம் பாருங்க, புத்தகத்தின் பெயர் வந்து ஆனந்தமாத் எழுதுனது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இந்த புத்தகம் அனைவருக்குமே தெரிந்த புத்தகம் தான். ஆனந்தமாத் எழுதுனது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இதை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, ஆனந்தமா. சரியா, அதாவது ஒண்ணும் கிடையாது, சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பேங்க். நான் பேங்க்குக்கு ஆனந்தமா போய், பேங்க்குக்கு ஆனந்தமா
சரியா? பேங்க்குக்கு ஆனந்தமா போய் நான் காசை எடுத்து அந்த காசை கணக்கு பண்றேன். சரியா? கணக்கு போடுறேன். ரைட்டா? மேத் அப்படின்றத மேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து கரெக்டா காசை எடுத்திருக்கிறேனா அப்படின்ட்டு நான் வந்து கணக்கு போடுறேன் அப்படின்ட்டு ஞாபகம் வைத்து கொள்ளலாம். சரியா? பேங்க்குக்கு போறேன், ஆனந்தமா போறேன் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனந்தமா போய் மேக்ஸ் கணக்கு போடுறேன். அடுத்த புத்தகம் வந்து ஓகே, சல்ட்ரி டேஸ். அடுத்த புத்தகத்தின் பெயர் வந்து சல்ட்ரி டேஸ். சரியா? சல்ட்ரி டேஸ் எழுதுனது வந்து ஷோபாதி. சரியா? சல்ட்ரி டேஸ் எழுதுனது ஷோபாதி. இந்த புத்தகத்தை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்னு நம்ம சல்ட் அப்படின்றத வந்து சால்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். சல்ட் அப்படின்றத சால்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஷோபாவை சோப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஷோபாவை சோப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சோப் அப்படின்றத வந்து சால்ட் வச்சு தானே செய்வாங்க. ஸோ சோப்புன்றது மெயினா வந்து ஒரு நிமிஷம். ஸோ சோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா சால்ட்டை வச்சு மெயினாக அதில் வந்து இந்த சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு சால்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஷோபா டே சோப்பு. ஸோ சோப்னா சல்ட்ரி டேஸ். அடுத்த புத்தகம் வந்து இந்த புத்தகத்தின் பேர் வந்து வாட் ஐ டாக் அபவுட் வென் ஐ டாக் அபவுட் ரன்னிங். வாட் ஐ டாக் அபவுட் வென் ஐ டாக் அபவுட் ரன்னிங். ஸோ இந்த புத்தகத்தை எழுதினது வந்து ஹருகி முரகாமி அப்படின்ட்டு. ஸோ இங்க பாருங்க. ஸோ வாட் ஐ டாக் அபவுட் வென் ஐ டாக் அபவுட், அதாவது நான் ரன்னிங் பத்தி பேசுறப்ப நான் வந்து ரொம்ப ஹரியா இருப்பேன். ரொம்ப ஹருக்கி அப்படின்றத வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரொம்ப ஹரியா இருப்பேன். முரக்காமி அப்படின்னா நான் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப மூஞ்ச காமிக்காமையே ஓடுவேன். மூஞ்ச காமி அப்படின்னா காமிக்காம. ஸோ ஓடுறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து மூஞ்ச காமிக்காமையே ஓடுவேன். அவ்வளோ வேகமாக நான் ஓடுவேன் அப்படின்ட்டு சொல்றது. சரியா? ரன்னிங்னா ஹருக்கி முரக்காமி அப்படின்ட்டு ஞாபகம் வைத்து கொள்ளலாம். அடுத்து நம்ம 135 புத்தகத்தினுடைய சீரீஸ்ல கடைசி புத்தகம் வந்து த டனல் ஆஃப் டைம். எழுதுனது ஆர்கே லக்ஷ்மன். த டனல் ஆஃப் டைம் எழுதுனது ஆர்கே லக்ஷ்மன். இதை நம்ம எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னா, இவருங்க நார்மலாவே வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா டனல் அப்படின்றது கால்வாய். சரியா? ஸோ டனல் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா கட்டுவாங்க. சரியா? டனல் அப்படின்றது ஆக்சுவலாக சுரங்கப்பாதை. டனல் அப்படின்னா கால்வாயில், கேனல்னா தான் கால்வாய். டனல் அப்படின்றது வந்து ஒரு சுரங்கப்பாதை. ஸோ டனல் நம்ம கட்டுறாங்க அப்படின்றப்ப வந்து அது எதுக்காக அப்படின்னா மெயினாக டைமை குறைக்கிறதுக்காக தான். டனல் எதுக்காக கட்டுவாங்கன்னா மெயினாக டைமை குறைக்கிறதுக்காக தான் கட்டுவாங்க. அது போக டனல் கட்டினாங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வசதியாக போக முடியும், ஈஸியாக. சரியா? அதாவது லக்ஸூரியா நல்லா வசதியா வந்து டனல்ல வந்து போகலாம். டைமையும் குறைக்கும். அது போக வந்து ரோடுமே நல்லா போட்டிருப்பாங்க டனல் எல்லாம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து லக்ஸூரியா போக முடியும் அப்படின்ட்டு ஞாபகம் வைத்து கொள்ளலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 135 புக்குடைய எண்டிங். ரைட்டா? இதுக்கு அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. இன்னும் நம்மளுக்கு வர கம்பைல் பண்ணி 25 புக்ஸ் நான் எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். பட் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ஒரு 6-7 மாசம் எக்ஸாம்ல வந்து இது முக்கியம். திருப்பி அதுக்கு அடுத்து வரக்கூடியதுக்கும் இது முக்கியம் தான். பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு பக்காவான ரிவிஷனா இருக்கும். சரியா? கம்ப்ளீட்டா ஷார்ட்கட் தான். ஓகே, நம்ம ஒரு தடவை ஃபுல்லா ஒரு ரிவிஷன் விட்டுருவோமா? இங்க பாருங்க. இப்ப எடுத்தது மட்டும் ஹிடன் ஹிந்து. சரியா? அதாவது ஷட் த டோர், ஹிடன் மறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ கம்யூனலிசம்காக எந்திரிச்சு நிக்கணும். சட்டத்திற்கு புறம்பா யாரு பண்ணா. அடுத்து கப்பு குல்லம் குல்லா, மில்லியனர் லட்சாதிபதி, காசு வரம் கிடைக்குது. அபிநா யதர்ப்பம், நந்திகேஸ்வரா. லா தா மா நா லஜ்ஜா, தஸ்லிமா நஸ்ரின். மே மாசம் ஆயிடுச்சு மச்சி, சித்தாறு அணைக்கு போகலாம், அப்படியே கம்பளி எடுத்துட்டு போகலாம். மஜ்யா ஜல்மச்சி சித்தர் காதா, சாந்தாபாய் கம்ப்ளே. ரோடு முன்னாடி இருக்கு, ஆனா கேட் வந்து ஒண்ணு முன்னாடி இருக்கு. ரோட்ல நேரா போறப்ப கேட் ஒண்ணு அடைச்சிருச்சு. அவனை கொஞ்சம் ஃப்ரீ பண்ண, அப்பதான் அவன் மாறி மாறி பிளே பண்ணுவாங்க. சரியா? ஜானி மார். அடுத்து சிவாஜிக்கு அஞ்சலி செலுத்துறது. ஸோ மிருட்டுஞ்செய் சிவாஜி சாவன். பிஃபோர் மெமரி ஃபேட்ஸ் ஃபாலி, எஸ் நரிமன். ஹரி யாரு? நானான்னு திரும்ப திரும்ப கேட்கறது, ஜார்ஜ் ஹரிசன். மேகனா விட்டுட்டு போனா அழக்கூடாது. ஸோ ஜூபிட்டர்ல நீ தூங்காத, ஏன்னா அது வந்து ரொம்ப கேசியஸ் பிளானட். அது டெவில்ஸ்க்கு அட்வொகேட், தப்பா ஆர்குமெண்ட் பண்றது. நேஷன் உருவாக்குறாங்க, ஸோ பேனர் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணணும்.
பேங்க்குக்கு ஆனந்தம் போய் காசு எடுத்து அதை வந்து நான் வந்து கவுண்ட் பண்றேன் மேக்ஸ். ஸோ சோப்புல வந்து சால்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஷோபாதே. ரன்னிங், ஸோ ஹரி, சீக்கிரமா நான் ரன் பண்ணுவேன், மூஞ்ச காமிக்காமையே ஓடுவேன், ஹருக்கி முறகாமி. டனலை கட்டினா டைமை குறைக்கும், நம்ம வந்து வசதியா போக முடியும், லக்ஸரி, லக்ஷ்மன். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து 135 சீரீஸ். ஸோ இங்க பாருங்க, நம்ம 135 புத்தகங்களை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த 135 புத்தகங்கள்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட்டை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எதை ஷார்ட்கட்டா எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்றதை தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் அடுத்தடுத்து எடுக்கிறப்ப நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல வந்து என்னெல்லாம் சொல்றீங்களோ நான் அதுதான் எடுப்பேன். ஓகே, தேங்க்யூ.